விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? நம்ம இப்போ ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரத்தை ஒட்டி உங்களுடைய ராசி இருக்கும். இவங்க எல்லோருக்கும் உங்கள் ராசி என்னன்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியலை. லக்னம்தான் முக்கியம். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. கடைசி காலம் வரைக்கும் நமக்கு லக்னம் தான் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். கடந்த மாதத்துலேருந்து லக்ன பலன் நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்கோம். ரொம்ப இந்த லக்ன பலன் ரொம்ப ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன், புதன், ராகு, சனி, சூரியன். பொதுவாக 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். இந்த மாதம் பெரிய லெவலில் நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பது தான் 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னாலே இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்காமல் இருக்குது, அல்லது டிலே ஆகிட்டுருக்கு, அல்லது தள்ளி போயிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க, அல்லது மற்ற விசேஷங்கள்லேயே நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. அது மட்டுமே அல்ல, இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லையோ, அல்லது குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலையோ, அத்தனை பேருக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், அல்லது குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக எனக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்குது, நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் கட்டுக்குள்ளே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நோயிலிருந்து படிப்படியாக நீங்கள் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. நோய் மட்டுமே அல்ல, எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, பெருசாக நான் வட்டி கட்டுறேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் கூடும், வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம், உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கலைன்னு தெரிகிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் உண்டு. இது வரைக்கும் திருமணம் வேண்டான் இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடக்கும். இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நார்மலாக இருக்குது. யாராவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மல். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இது இந்த மாதம் இருக்குது. ஆக நல்லா சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பெரிய ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் இல்லை. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உங்களுடைய மன வாழ்க்கை
இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பிரிஞ்சு இருக்கீங்களோ மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவன் செவ்வாய் 9ஆம் இடத்துல குருவோட இருக்கார். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை சாமானியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை. கிடைச்சாலும் இந்த வேலை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அல்லது உங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின சேலரியை கட்டில் கம்மியாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு அல்லது விஆர்எஸில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதும். ஸோ அதனால் வேலையை விட்டுறாதீங்க. வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணுறேன், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறேன், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறேன், இந்த தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட இந்த மாதம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கோ வேலையை விட்டு தூக்குவதற்கோ நீங்கள் வெளியே வர்றதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்குமான்னா இல்லை, கடன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னேன் கடன் குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு. அதனால் தேவையில்லாத கடனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறீங்களோ, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாஷை அத்தனையும் பூர்த்தியாகும். உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். புது நண்பர்கள் கிடைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருந்தால் அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இது அத்தனையுமே விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க மாறலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்லா கும்பிடுங்க. எங்கெல்லாம் சிவன் இருக்கோ சிவனோடு கூடிய அம்பாள் தரிசனம் நல்லா பண்ணுங்கள். மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. நல்லதொரு வேலைவாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.